இது எந்த இடங்கள்ல வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் பேசின்ல, அதாவது மத்திய தரைக்கடல் அந்த பகுதிகளில் இருக்கிற நாடு. எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், பிரான்ஸ், இட்டலி, கிரீஸ், டர்க்கி. இன்னும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா, ஆஸ்திரேலியாவுமே கூட இந்த ஓய்வு மரங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். இதில் 1000க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கிறதா. அது முக்கியமான வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிய யூரோப்பியா அப்படின்னு ஒரு வகையான ஒளிவு மரம் அது. அதுக்கப்புறம் ஆர்பிக்யூனா, கொரோனைக்கி, மேன்சனில்லா இதெல்லாம் வந்து முக்கியமான சில வகைகள் இந்த ஒளிவு மரத்தின் வகைகள். இது எந்த பகுதியில் வளர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளைமேட்டிக் வளர்ந்தீங்கன்னா உஷ்ணமான வெயில் அதிகமாக இருக்கிற கிளைமேட்டிக் ரீஜனில் வந்து இப்போ வளருது. இன்னும் அது ஈரத்தை உறிஞ்சுற மண் இருக்கும் இல்லைங்களா, அந்த மண்ணில் வந்து அது நல்லா வளரும். இது 10 to 40 அடி உயரம் வரைக்கும் இது வளருது. இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன், அதாவது நல்ல பச்சை கலரில் இருக்குமா. அது கத்தி போல வடிவம் இருக்குமா, எப்படி யூக்கலிப்டஸ் இலை இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி அது இருக்குமா. அது மரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற இலைகள் வந்து பச்சை கலர்லையும், அது கீழே இருக்கிற கிளைகளில் இருக்கிற இலைகள் வந்து கொஞ்சம் சில்வரி கலர்லையும் இருக்கும். இது இன்னும் பார்த்தீங்கன்னா வறட்சியான இடங்களில் வந்து இது வாழக்கூடியதாக இருக்குது. ஏன்னா குறைந்த தண்ணி தான் அதுக்கு வந்து தேவைப்படும். அதனால் இது பயிரிடுறதுனால நமக்கு அந்த தண்ணி குறையாக எடுத்துக்கனால வாட்டர் கன்சர்வேஷன், தண்ணியை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் அதோடைய வேர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக போகும். அது நம்ம பார்த்தா ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல தான் அது வாங்கினால அது என்ன பண்ணுவோம்னா வேர்கள் ரொம்ப ஆழமாக போய் அந்த கீழே நிறுத்த அடியில் இருக்கிற தண்ணியில் அதை வந்து எடுத்துக்கணும். இது ரொம்ப இதோட வேர்கள் ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால என்னன்னா அதோடைய மேற்பகுதி சுத்தமாக அழிச்சு போனாலுமே ஏதாச்சும் தீ வந்தாலோ இல்லை பனி வந்தாலோ ஏதாச்சும் நோய் தாக்கிட்டோ அதோடைய மேற்புறம் ஃபுல்லாக அழிச்சு போனாலுமே அது மறுபடியும் அதோட வேர்கள் இருந்து வளரக்கூடிய தன்மை அதுக்கு வந்து இருக்கு. இதே மாதிரி வேர்ல இருந்து பைபிளில் யார் வேர்ல இருந்து ஒரு கிளை மரம் அப்படின்னு சொல்லிட்டு அது யாரு வேர்ல இருந்து ஒரு கிளை மரம் இந்த புக்ல ஏசாயா 11. அது அதே மாதிரி நம்ம இங்கே நார்மலைஸில் பார்த்தோம்னா இந்த மேற்புறம் ஃபுல்லாக இந்த ஒளிவு மரத்தில் அரைஞ்சி போனோம்னா அது வேரில் இருந்து அது திருப்பியும் வளரக்கூடிய தன்மை வந்து. இது எந்த காலத்தில் பூ பூக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த காலத்தில் தான் பூ பூக்குது. மார்ச்லேருந்து மே வரையிலான காலத்தில் பூ பூக்குது. அதோட பூ வந்து வெள்ளை கலரில் இருக்குது, காய் வந்து பச்சை கலரில் இருக்குது. அது பழமாக்குறப்ப சிவப்பு இருந்துச்சுன்னா கருப்பு, அதோட வகைகள் வந்து அதோடைய பழத்துடைய கலரும் வந்து வேறுபடுது. இது பொதுவாக நட்டத்தில் இருந்து 3 to 5 வருஷத்துக்குள்ளேயே அது வந்து காய் கனி கொடுக்க ஆரம்பிச்சு. எப்போ அதிகமாக கனி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 10 வருஷம் ஆனதும் அது மேக்சிமம் அது அதிகபட்சமான விளைச்சல் வந்து அது கொடுக்குது. அதோடைய விளைச்சலுக்கு எட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது வயசு ஆக அதோடைய விளைச்சலுமே அது கனி கொடுக்குற அளவுமே வந்து கூடிட்டே இருக்கு. இதை என்ன பண்ணுவாங்கன்னா அது தேவையில்லாத கிளைகள் காய்ச்ச இலைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் சுத்தம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நல்லா வளர்கிறதுக்கும் அதிகமாக கனி கொடுக்கறதுக்கும் இந்த அடிக்கடி இந்த ஒளிவு மரத்தை தேவையில்லாத கனிகளை வச்சுக்கிட்டு தேவையில்லாத இலைகள்லாம் வச்சுக்கிட்டு அதை சுத்தம் பண்ணுறாங்க. அதுதான் நிறைய நல்லா வளரும். அதனால நிறையாவும் கனி உலகம் முழுக்க பார்த்தோம்னா 100 கோடிக்கும் அதிகமாக ஒளிவு மரங்கள் இருக்குது. அதோடைய பயன்களை நம்ம பார்த்தோம்னா ஒளிவு மரம் மோஸ்ட்லி நம்ம இங்கே இருக்குதுல்ல, ஆனால் கொஞ்சம் சிட்டி சைடில் போனீங்கன்னா சமையலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பீஸாலெல்லாம் வந்து அந்த ஒளிவு காய்கள் பழங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
அது அதில் என்னென்ன தண்ணி என்னென்ன நல்லது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்குது, அயன்ஸ் இருக்குது, கால்சியம், மெக்னீசியம், அதுக்கப்புறம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது. அந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் குறையிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதனால நம்ம இருதயத்துக்கும் நம்மளுடைய ரத்த நாளத்துக்கும் இருக்கிற அந்த இருதயத்துக்கும் ரத்த நாளத்துக்கும் அது வந்து நல்லது. கெட்ட கொழுப்பு படியாமல் பார்க்கணும். அதில் அந்த காய்களில் வந்து பழங்களில் வந்து நார்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செரிமானத்துக்கு அது நல்லதாக இருக்குது. இன்னும் அது சாப்பிட்றப்ப ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து வயது முதிர்ந்ததுக்கப்புறம் அந்த எலும்புகள்லாம் வந்து ரொம்ப வீக் ஆகாமல் பார்க்கணும். சாப்பிட்றப்ப இந்த நோய் வராமல் ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் கலந்துட்டு அது மாதிரி கேன்சர் வராமல் நம்ம ஒழிப்பை என்ன நம்ம பார்த்தோம்னா அது சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம். அது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்துகிறப்ப நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பு குறைந்து அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் வந்து நிறையா இருக்குது. இன்னும் இது வந்து இந்த தோல் சம்மந்தமான காரியங்களுக்கு பியூட்டி பார்லரில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இதோட ஒளிவை யூஸ் பண்ணாங்க. அதோடைய அதோடைய பேக்கெட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால அது வந்து நிறைய பர்னிச்சர் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒலிவை இலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒலிவை இலை நம்ம யூஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய பிபி குறையும் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால சீராக வச்சுருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம அதோடைய வாழ்க்கையை எப்படி அதோடைய அதோடைய பயன்கள் அப்படின்னு பார்க்கணும். இதுலேருந்து நம்ம என்ன ஆகக்கூடிய பாடத்தை கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம அதுக்கு மெயினாக ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கணும். அதோடைய முக்கியமான தன்மை என்ன, அது மேற்கொண்டு அழைச்சினாலும் அந்த வேர்லேருந்து திருப்பி வரக்கூடிய தன்மை. அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவ நம்ம வேரூன்றி இருக்கோம்னா நம்ம முழுமையாக அழிச்சு போன மாதிரி இருக்கணும். நம்ம மறுபடியும் நம்ம துணிக்கு வருவதற்கு பலன் கொடுப்பதற்கு வந்து தேவன் நமக்கு ஆலோசனை. நம்ம கிறிஸ்துவில் வேரூன்றி எப்படி அதனுடைய வேர்கள் வந்து நெருந்தாடி ஆழமாக போய் அதனுடைய ஈரத்தன்மை கொடுத்து அது வளர்க்கிறோம். அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவில் வேரூன்றி இருக்கிறப்ப நம்ம அதிக கணிக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம இருக்கிறோம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அழிச்சு போனாலும் சரி நம்ம மறுபடியும் வளர்றதுக்கு நமக்கு அது வேரூன்றி இருக்கோம்னா அது வசனம் பார்த்தோம்னா யோவான் 15 இன்னொரு செயல் நம்ம பார்த்தோம். அந்த ஒலிவ மரம் வந்து அதிகமாக கணக்கு கொடுக்குறதுக்கும் அது நல்லா வளர்றதுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். தேவையில்லாத விலைகளை நறுக்கி விட்றாங்க. தேவையில்லாத விலைகள்லாம் கொடுப்பாங்க. நல்லா வளரும், நல்லா கணிக்கும். அதே மாதிரி தான் தேவனும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா சில கஷ்டங்களை நம்மளால் தாண்டிக்கூடிய சில கஷ்டங்களை ட்ரையல்ஸை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கும் நம்ம அதிக கடைகள் கொடுத்துறதுக்கும் வந்து தேவையில் ஆரம்பிச்சிருக்காங்க. யோவான் 15 வருஷமா அதே எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவும் அதை அவர் அறுத்து போட்டார். கனி கொடுக்கிற கொடி எதுவும் அது அதிக கனிகளை கொடுக்க முடியும். என்ன பண்ணுறாங்க, அதிக கனிகள் கொடுக்கப்படி தேவன் வந்து அதே போல நம்ம மனதில் வைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில கடவுள் அனுப்பிச்சிருக்கிற நல்லதுக்குள்ள எதுக்காக முழுமையோட விசுவாசத்தோட